ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஹெஸ் ஹரிஹரன் டைரக்ஷனில் அஜய் பாலகிருஷ்ணா, ஸ்வேதா ஷ்ரிம்டன் நடிச்சு வெளிவந்திருக்கிற இனி ஒரு காதல் செய்வோம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு காமெடி ரொமான்டிக் ஜானரை சேர்ந்தது. இது தான் பிரேக்கப் பண்ண பெண்ணோட கல்யாணத்தை தடுக்க முயற்சி செய்யற கார்த்திக்கோட கதை. கார்த்திக் ஸ்வேதாவை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் ஸ்வேதா கிட்ட தன்னோட காதலை சொல்லி சம்மதிக்க வைக்கிறாரு. இவங்க டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் பிரியறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு கார்த்திக் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வருது. அவனும் பல பெண்கள் கிட்ட பழகி ஜாலியா இருந்துட்டு கைட்டு விடுற பாட்டி. அவனுக்கு மனைவியா வர போற இடத்துல கார்த்திக் ஸ்வேதாவோட பேரை பார்த்து அதிர்ச்சியாகி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யறான். கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை நீ கட்டிக்க போறியான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்றான். அப்ப எதுக்காக கார்த்திக் ஸ்வேதாவோட கல்யாணத்தை நிறுத்த பார்க்கறான், அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன என்பதை சொல்ல வரதா இந்த படம். இந்த படத்துல இருக்க நல்ல விஷயங்களை முதல்ல பார்த்துருவோம். ரொமான்டிக்கா இருக்கிறவங்களை இழுக்கிற மாதிரி ஒரு தலைப்பு. அடுத்து நெல்கள் ரவியோட வாய்ஸ் ஓவர்ல காதல் சொட்டும் வரிகள். அப்புறம் ஹீரோக்கு ஃப்ரெண்டா வர பப்பு கேரக்டர், ஹீரோயினோட நடிப்பு. படம் ஹீரோக்கு வர இன்விடேஷன்ல தன் முன்னாள் காதலோட பேரை பார்த்ததுல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்த 10வது நிமிஷம் பிளாஷ்பேக்ல இவங்களோட கல்லூரி காதல்ல இருந்து இவங்க பிரேக்கப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. இதுக்கு அடுத்து எக்ஸ் காதலோட கல்யாணத்தை நிறுத்துற படலம்னு போறது. இப்போ படத்துல பிரச்சனையே கதை சொல்லப்பட்ட விதம் தான். முதல்ல 3 வருஷமா லவ் பண்ணியும் காதலியோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்காதால கார்த்திக் கேரக்டரை சித்தரிச்சது. இவருக்கு காதலோட வீடு கூட எங்க இருக்குன்னு தெரியாதான். சரி, இது இப்படி இருக்க 3 வருஷமா பிரிஞ்சிருக்க சமயத்துல ஸ்வேதா கிட்ட பேச்சப் பண்றது கூட முயற்சிக்காத ஆளு தன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண போறான்னு தெரிஞ்சதும் அதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாராம். அந்த ரீசனாவது உங்களை எழுந்து உட்கார வைக்குமா? வைக்காது. சரி, அப்படி கல்யாணத்தை நிறுத்திட்டா இவர் என்ன சாதிக்க போறான்னு எங்கேயும் வரல. இதுக்கெல்லாம் அசராத ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஹீரோ. இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த சமயத்துல கார்த்திக் ரோல்ல வர அஜய்க்கு ஃப்ரெண்டா வர திடீர்னால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா உருவத்தை வச்சு பண்ற காமெடியை ரசிக்கிற அளவுக்கு இப்ப இல்லைன்னு நம்புவோம். இதெல்லாம் விடுங்க, கிளைமேக்ஸ் சரியா இருக்க போறதான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப சாதாரணமா இருக்கு. கொஞ்சமாவது டிராமா இருந்திருந்தா சந்தோஷமா வெளியே வந்திருப்போம். ஆனா அந்த சந்தோஷத்தையும் கொடுக்க விரும்பல. கிளைமேக்ஸ்ல ஹீரோவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண கடைசி சான்ஸ் இருந்தது, அதையும் கோட்டை விட்டுட்டாரு. இந்த படத்தோட தலைப்பும் ஆரம்ப கவிதையும் லீட் பேரோட ஆரம்ப கெமிஸ்ட்ரியும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்ற உணர்வை தான் கொடுக்குறாங்க. இப்போ படத்தை பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.